என்னத்தம்மா சாப்பிடுற? 2 நாளைக்கு முன்னாடி வச்ச சாம்பார் கிடந்துச்சு. இது எவ்வளோ நார்மலைஸ்டான பிஹேவியர் இல்லையா? வீட்டில் எல்லாரும் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க மட்டும் பழைய சாப்பாடு வச்சு சாப்பிட்றது நம்ம எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். இது நம்ம அம்மாவில் ஆரம்பித்த பாட்டி, அவங்களோட பாட்டி வரைக்கும் எல்லாரும் இதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஜென்ரேஷனாக இதுதான் நடந்துட்டு. இதுதான் நம்ம விட்னஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஜென்ரேஷனல் செல்ஃப் நெக்லெக்ட், அதாவது ஜென்ரேஷனல் ட்ராமா. ஒருத்தங்க தன்னோட அத்தியாவசிய தேவைகளை கூட சரியாக கவனிக்காமல் விடுறது தான் நம்ம வந்து செல்ஃப் நெக்லெக்ட்னு சொல்கிறோம். இதை தொடர்ந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட ஆழ் மனசுலையும் நம்மளை சுற்றி உள்ளவங்க ஆழ் மனசுலையும் என்ன பதியும்னா, இவளோட அத்தியாவசிய தேவைகளே முக்கியம் இல்லை, இவளுக்கு நம்ம அக்கறை காமிச்சு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க. அவங்க வந்து ஓப்பனாக டைரக்டாக அப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்களோட ஆழ் மனசு அந்த மாதிரி நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பல ஜென்ரேஷனாக இந்த பிலீஃப் தான் நம்மளுக்குள்ளே கடத்தப்பட்டுட்டு இருக்கு. நம்ம பாட்டிக்கிட்ட இருந்து நம்ம அம்மாட்ட வந்தது, நம்ம அம்மாட்ட இருந்து நம்மகிட்ட வர்றது, நம்மகிட்ட இருந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு போகிறது. இதுதான் நம்ம ஜென்ரேஷனல் ட்ராமா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம அம்மா குப்பையில் போட வேண்டிய சாப்பாடை சாப்பிட்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க வந்து ஒரு நல்ல அம்மாவா நல்ல குடும்ப தலைவியாக இருக்கணும்னு நினச்சி தான் அதை பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து செல்ஃப் நெக்லெக்டாக ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக லோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், லோ செல்ஃப் ஒர்த், செல்ஃப் எரேஷர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ ரொம்ப பழைய சாப்பாடை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு மட்டும் கெட்டது இல்லை, நம்ம மனசுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் அது கெட்டது தான். ஒவ்வொரு தடவையும் நம்மளோட சுய தேவைகளை புறக்கணிக்கும் போதும் நம்மளையே தாழ்த்திக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. மற்றவங்க நம்மளை மதிக்கணும்னா முதல்ல நம்மளை மதிக்க கற்றுக்கணும். நம்மளோட உடலையும் நம்ம மனசையும் நம்ம மதிக்கணும், அதோட தேவைகளையும் நம்ம மதிக்கணும்.